திரு அண்ணாமலை அவர்களோட இந்த டிராவலை பார்த்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு என்றால் சோஷியல் மீடியாவில் வளர்ச்சிக்கு ஏன் அதை வளர்ச்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னால் பூத் லெவலில் கட்சி வளர்ந்தால் தானே அதை வளர்ச்சின்னு எடுத்துக்க முடியும். நீங்கள் போய் பார்த்தா பகுதி கட்சிக்காரனெல்லாம் நீங்கள் பூத் ஏஜென்ட்டாக சேர்த்து வச்சு ஒரு ஆர்டிஃபிஷியலான வளர்ச்சியை உருவாக்கி அதை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையையும் நம்ப வைத்து இன்று எவ்வளவு வேகமாக தமிழக பாஜகவில் திரு அண்ணாமலை அவர்கள் வளர்ந்தாரோ இன்று ஒரு வாய்ஸ் இல்லாத அண்ணாமலையாக இன்று பாரதிய ஜனதா கட்சியில் நீடிக்கிறார் அப்படின்றது தான் அவரோட இந்த 5 வருஷ டிராவலில் பார்க்க முடியுது. இந்த பங்குச்சந்தை எவ்வளவு வேகமாக ஏறுகிறதோ அவ்வளவு வேகமாக கீழே விழுவது போல திரு அண்ணாமலையோட வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சி அமைந்திருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த பின்னணியில் இதை பார்த்தோம்னா கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நேற்று நான் எல்லாத்தையும் அந்த விரிவாக பேசிட்டு அதனால் சொல்ல விரும்பல. அடுத்ததாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, வான் பண்ணிட்டு எலெக்ஷன் வேலையை பார், எலெக்ஷனில் ஜெயிக்கிற வழியை பார், கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார், இல்லைன்னா கடுமையான விளைவுகளை சந்திப்பு அப்படின்றத அவருக்கு எச்சரிக்கையாக சொன்னதன் காரணமாகத்தான் அமித்ஷா அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு மேடையிலேயே அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை உருவாக்குறது எங்கள் கடமைன்னு சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு நேற்று பேசினார் என்று நினைக்கிறேன் திரு நயினா நாகேந்திரன். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியின் தலைவர் திரு பழனிசாமி, அவரை முதல்வராக்கிறது தான் எங்களோட வேலை என்று திரு நயினார் அவர்களும் சொல்லிவிட்டார்.